பிரதமர் நரேந்திர மோடியுடன் அபுதாபி இளவரசர் ஷேக் கலீஃப் சந்திப்பு. இரு நாட்டு நல்லுறவு, வர்த்தகம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. விஜய் கட்சியின் மாநாட்டிற்கு திமுக என்ன எதிர்ப்பு தெரிவித்தது என்று அதை கூறியவர்களிடமே கேளுங்கள். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. மெத்தபைட்டமைன் போதைப்பொருள் கடத்தலில் சர்வதேச மையமாக தமிழகம் விளங்குகிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. பட்டியலின விடுதி மாணவர்கள் பல இன்னல்களுக்கு ஆளாவதாக இபிஎஸ் அறிக்கை வெளியிட்ட விவகாரம். திசை திருப்பும் வகையில் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என தமிழக அரசு விமர்சனம். மகளிர் உரிமை உள்ளிட்ட திட்டங்களால் தமிழக பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்கின்றனர். மதுரையில் 11,500 பேருக்கு பட்டா வழங்கும் விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். எல்லாத்திற்கும் மேலாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற சிறப்புக்குரிய திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் துவங்கி வச்சாங்க. இந்த ஒரு வருஷத்துல மட்டும் 1,16,00,000 மகளிர் மாதம் 1,000 ரூபாய் அப்படின்னு தலா 12,000 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் 4,62,000 மகளிர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்கிறாங்க. இது மாதிரியான திட்டங்களால இன்றைக்கு தமிழ்நாடு மகளிர் தலைநிமிர்ந்து நிற்கிறாங்க. சென்னையை அடுத்த சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் போராட்டம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். மனைவி ஆர்த்தி உடனான திருமண வாழ்வில் இருந்து விலகினார் நடிகர் ஜெயம் ரவி. தன்னை சார்ந்து உள்ளவர்களின் நலனை கருத்தில் கொண்டு முடிவு எடுக்கப்பட்டதாக அறிவிப்பு. நியாய விலை கடை பொருட்களை கடத்துவது தொடர்பான செயல்பாடுகளில் அதிகாரிகள் உள்ளிட்ட யார் தலையீடு இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை. மழை காலத்திற்கு முன்னதாகவே தேவையான பொருட்களை ஸ்டாக் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. ராஜபாளையத்தில் தனியார் பேருந்தின் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. விபத்து நடந்தது குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. காஞ்சிபுரம் அருகே இயந்திர கோளாறு காரணமாக வயலில் தரையிறங்கிய ஹெலிகாப்டர் பழுது நீக்கப்பட்டு பின்னர் புறப்பட்டு சென்றது. மணிப்பூர் வன்முறை சம்பவத்தில் மாணவரை நீக்க வலியுறுத்தி மாணவ அமைப்பினர் பேரணி. பாதுகாப்பு படை வாகனத்தின் மீது தாக்குதல். கொடைக்கானல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் திடீரென்று ஆய்வு மேற்கொண்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். ஆசிரியர்களிடம் அதிகமான சந்தேகங்களை கேளுங்கள், யூனிஃபார்ம் தான் நமக்கு பஸ் பாஸ் என மாணவர்கள் மத்தியில் பேச்சு. நல்லா படிங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் கோச்சிக்கான பயத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பேர் தான். இது உங்களை நீங்களே செல்ஃப் அசெப்ட் பண்ண மாதிரி எனக்கு புரியல. உடனே டீச்சர்கிட்ட போய் நான் கேட்பேன். எப்போ கேட்டாலும் டீச்சர் சந்தேகத்தை கேட்டு காசு. கோவையில் வேளாண்மை கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்பு. அமைச்சரும் இணைவேந்தருமான எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் 2ஆம் ஆண்டாக புறக்கணிப்பு. $12,381 கோடி குத்தகை பாக்கி செலுத்தாத சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் கிளப்புக்கு சீல். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அரசு அதிரடி நடவடிக்கை. காங்கேயம் அருகே சொத்து தகராறில் மாமனாரை சுட்டுக் கொன்ற மருமகன். போலீஸ் கைதுக்கு பயந்து மருமகனும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை. சென்னையில் மீண்டும் கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி. இலங்கை மீனவர்களை விடுவிக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இலங்கை வசமுள்ள அனைத்து மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தல்.
இருமொழி கொள்கை மூலமாக கல்வி அறிவு சிறப்பாக உள்ளது. விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி பேட்டி. இந்த இருமொழி கொள்கையின் மூலமாக தமிழகத்திலே கல்வி அறிவு மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவது எண்ணிக்கை மட்டும் உயர்ந்தால் போதாது, தரமும் உயர வேண்டும் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே நம்முடைய தமிழகத்தில்தான் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கிற மிக பெரும் அளவிற்கு நம்முடைய கல்வி வளர்ந்திருக்கிறது. பண்ருட்டி சூப்பர் மார்க்கெட்டில் தீ விபத்து. தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. தமிழகத்தில் குரங்கம்மை பாதிப்பு யாருக்கும் கண்டறியப்படவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். டெங்கு காய்ச்சல் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் பேட்டி. சிறப்பாக செயல்படும் மாநிலங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்ததால் நிதி மறுக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இலக்கை அடையாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு தாராளமான நிதி அளிப்பதாகவும் விமர்சனம். சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து மகாவிஷ்ணு அவதூறாக பேசிய விவகாரம். பரம்பொருள் பவுண்டேஷன் யூடியூப் சேனலில் இருந்த சர்ச்சைக்குரிய வீடியோ நீக்கம். தேர்தல் யூகங்களை வகுக்க அமைக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு குழுவை அமெரிக்காவில் இருந்து மு க ஸ்டாலின் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். திமுக பொதுக்கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் RS பாரதி பேச்சு. தமிழக கல்வி நிறுவனங்களில் சமூக ஊடக பிரபலங்களை உரையாட வைப்பது அதிர்ச்சி அளிப்பதாக இயக்குநர் அமீர் கருத்து. திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்களை கல்வி நிறுவனங்களில் நடத்த அரசு தடை விதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ராட்சசன், மரகத நாணயம் உள்ளிட்ட திரைப்படங்களின் தயாரிப்பாளர் டில்லி பாபு மரணம். உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் திரைப்படத்துறையினர் இரங்கல். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் இன்று மீண்டும் விசாரணை. மணிப்பூரில் மத்திய அரசை கண்டித்து தீப்பந்த பேரணி. மத்திய படைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி பெண்கள் முழக்கம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஐபோன் 16 ஸ்மார்ட் போன் இன்று அறிமுகம். ஸ்மார்ட் வாட்ச், ஏர்பேட் ஆகியவற்றில் புதிய மாடல்களையும் அறிமுகப்படுத்துகிறது ஆப்பிள் நிறுவனம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.